புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் புதுச்சேரி காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது 3 நபர்கள் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களை நிறுத்தி விசாரித்த போது அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் இவர்கள் பேக்கரி கடையில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதும் தெரியவந்துள்ளது. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பைக்கை திருடி உள்ளதாக கூறியுள்ளனர். இதை ஒட்டி அவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பக்தவச்சலம் அவர்கள் உத்தரவின்பேரில் வந்து தீவிர வாகன சோதனை வந்து நம்ம தன்வந்திரி நகர் காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசாருடன் சேர்ந்த அவைத்தேடலில் வந்து நேற்று இரவு 11:45 மணிக்கு வாகன சோதனை சந்தேகமான 3 நபர்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்ப்ளெண்டர் மோட்டார் சைக்கிளை எடுத்துன்னு வரும்போது அவங்க சந்தேகமாக பிடிச்சி விசாரிக்கும் போது திருட்டு மோட்டார் சைக்கிள் தெரிய வந்தது. உடனே அவங்கள வந்து கைது பண்ணி அவங்களுக்கு மேற்கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் போது அவங்க வந்து பல இடங்களில் பல காவல் நிலைய சரகத்தில் வந்து பல்வேறு 17 மோட்டார் சைக்கிள் வந்து திருடியதாக ஒப்புதுக்குனாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர்கிட்ட எங்கெங்கெல்லாம் மோட்டார் சைக்கிளை பதுக்கி வச்சிருந்த இடத்தெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்குது. அந்த மோட்டார் சைக்கிள் மதிப்பு வந்து சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் ரெக்கவரி பண்ணியிருக்கு. இது இல்லாமல் வந்து அவர்கள் வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து ஒரு தனியார் பேக்கரில் வந்து கிளினிக் ஸ்ட்ரீட்டில் ஒரு பேக்கரில் வேலை செஞ்சுக்கின்னு இரவு நேரங்களில் வந்து அவங்க சொகுசு வாழ்க்கைக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறது தெரிய வருது. நம்மக்கிட்ட தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் ஒரு 7 மோட்டார் சைக்கிளும், இதில் உருளம்பேட்டில் வந்து ஒரு 2 மோட்டார் சைக்கிள், முதலார்பேட்டில் 3 மோட்டார் சைக்கிள், இருமாம்பாக்கம், லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, பெரியகடை காவல் நிலையத்தில் தலா ஒரு மோட்டார் சைக்கிளும், சென்னையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தொழில் தான் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அனைத்து மோட்டார் சைக்கிளும் சீஸ் பண்ணியிருக்கோம். குற்றப்பிரிவு போலீசார் வந்து அனைவரும் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்து இந்த ரெக்கவரி சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க. இன்னைய தினமே அவங்க வந்து நீதிமன்ற காவலத்தில் அந்த எதிரிகள் வந்து யாராருன்னா வேலுன்ட்டு எல்லாருமே கிருஷ்ணகிரி சேர்ந்தவங்க. வேலுன்னு 32 வயசு, அது இல்லாமல் அவங்க கூட வந்து சிவகுமார் அவனுடைய கூட்டாளி 20 வயசு, மணிகண்டன் வயசு 30 வயசு. இவங்க 3 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க கூட்டாளிகள். இங்கே தங்கி பேக்கரில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள வந்து சொகுசு வாழ்க்கைக்காக இதை வந்து பண்ணதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேற்கொண்டு விசாரித்து வருகிறோம். இதை விசாரித்து முடிந்த உடனே அவங்க நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கோம். திருநெல்வேலி வண்டியை எப்படி இப்போதைக்கு வந்து எடுத்து போய் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் பார்க்கிங் பிளேஸாக பார்த்து இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு இது எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் பிளேஸ் பக்கத்தில் விட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே சேல்ஸ் பண்ணது ரீசெண்டாக வந்து 1 மந்த்தில் டிசம்பர்லேயே அதிகமாக மோட்டர் சைக்கிள் சொல்லியிருக்காங்க.